ஸோ வணக்கம் கேமர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொஸ்டி கேமர். நம்ம இந்த வீடியோவில் அது பார்ட் 4ல் நம்ம என்ன பண்ண மைண்ட் கிராஃப்டில் பார்ட் 4 தான். ஓகே வாங்க, சர்வர் வந்து எப்படி ஆகுறான்னு பார்க்கலாம். விட்டு நம்ம சாப்பிடாம இருக்கேனா எனக்கு பார்க்க பல நாளாக நம்ம சாப்பிடாம இருக்கேன் மைண்ட் கிராஃப்டில். ரைட் வாங்க நம்ம கதவை தோறாங்க பாஸ். ஓகே, இன்னும் யாராவது மைண்ட் கிராஃப்ட் வந்து பார்ட் 1 பார்க்கலையோ மறக்காமல் பாருங்க ஓகேமா. ஏன்னா நம்ம பண்ணால் நிறையாவே நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஏய் கொல்லி கேட்டு நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் மைண்ட் கிராஃப்ட் வந்துருக்கேன்னு நினைக்கிறேன் பாகேமர்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு மைண்ட் கிராஃப்ட் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் போடவே முடியல. அப்போ போடுவோம் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் போட டைம் இல்லை பாகேமர்ஸ். இப்போ தான் டைம் இருக்குது, அதனால் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகேவா, நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்குது முதல்ல நான் அதையும் பார்க்கணும். வந்து நடந்து போயிட்டே இருக்கேன். போனால் போகட்டும் போடா அப்படின்னு நாடு போயிட்டுருக்கேன். அது மீட்டு எதுவுமே நான் சமைக்கலையாடா. கிராஃப்டிங் டேபிள் கூட யாரா கையில் இருக்கேன். கிராஃப்டிங் டேபிள் கூட யாரா கையில் இல்லாமல் இருப்பேன். முதல்ல போய் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏய் ஆடாடா, ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேண்ணா, அது நான் பார்க்கவே இல்லை. சரி வாங்க விடுங்க பார்த்துக்கலாம். நமக்கு தானே நமக்கு இல்லாததா. கையிலேயே ஒரு பெட்டே வந்துட்டு போனோம் பாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இதுக்குள்ள நம்ம போனோம். நம்ம பாட்டு பாட்டிகிட்டே போனோம். நைட் ஆனால் நம்ம வந்துட்டோம். அதுக்கடுத்து நமக்கு பக்கம் ஆயிடுச்சுல, அதனால் அப்படியே நான் வீடியோ முடிச்சிட்டேன். ரைட்டு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா கால் போகிற போக்கில் நான் போக போகிறேன். ரைட்டு வாங்க, இன்றைக்கான பார்ட் 4ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம புதுசாக நம்ம என்ன பாக்கி கண்டுபிடிப்போம், நீங்களே சொல்லுவோம். எல்லாரையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு நினைக்கிறேன். நான் டக்குன்னு பார்த்தேன்னா வந்து ஏதோ ஒரு வந்து பார்த்தா அது பறவை பாக்கி அழகா நீந்தி விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஏதோ ஜாம்பி இருக்குன்னு தான் சொன்னாங்க. எங்கே ஜாம்பி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஜாம்பியே நீ கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா உன்னை கண்டிச்சு பதறிடுவேன். கௌ அதுக்கிட்ட தான் பாக்கி சொல்லுது இருக்கும். மீட்டு எனக்கு தாவல் மீட்டு இதுவாச்சு பரவாயில்ல. இது கொடுத்துருக்கு கட்டு நமக்கான அந்த குதிரை இருக்குல்ல, குதிரை மேலே சவாரி யானை என்னப்பா குதிரை அது. ரைட்டு பார்த்து ஏய் இந்த பக்கம் வா. அடப்போனா வாங்கணும். குதிரை கூட நம்ம சொல்கிற பேச்சை கேட்க முடியும். ரைட்டு நீங்கள் நம்ம சேனல் தான் இன்னே ஒன்று மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அது என்னதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க பாக்கணும். அதான் நான் ஏற்றுக்கிட்டே இருக்கேன் அவங்கள்ட்ட. ரைட்டு இப்போ நான் வெறும் காலால் போனேன்னா சாமி இருக்குமா போட்டு நான் அப்படியே தவிச்சு விட்டு வந்துட்டேனே. நம்ம உடரில் போட்டு செலவு பண்ண வந்தேன்னா என்ன நான் சொல்கிறது. சொல்கிறது 10 போட்டுக்கிட்ட செய்யலாம். அப்புறம் என்ன ஒரு போட்டு செஞ்சால் எனக்கு குறைஞ்சா போகிறேன். கூட என்னமோ இருக்குது, அதனால தான் போகிறேன். ஆனால் அங்கே கம்மியான பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. அம்மா நான் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து பண்ண போகிறது ஒன்று தான் பாக்கணும். இந்த வீடியோவுக்கு உங்களால் பண்ண முடிஞ்சது ஒரே ஒன்று தான். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி ஃபன்னான கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாக்கணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். அதாவது இந்த மாதிரி நிறையா மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் தான் வந்து போடுறது. இது ரைட்டு இது அந்த போர்ட்டல் தானே. போர்ட்டலில் பாதி பாட்டு ஒன்று தான் இருக்காங்க. அதான் மீன் பாட்டாச்சும் நான் என்ன ஈஸியாக காட்டிட்டு போயிடுவேன்டா. உண்மைடா அதே பார்க்காம திஸ் இஸ் கோல்டன் பாட். இன்னைக்கு ஒரு புளி கோல்டு எடுத்துட வேண்டியதுதான். ஏய் என்னடா கோல்டு அழிஞ்சிருச்சு. கோல்டுனா அயனை வச்சுதான் இருக்கணும். ஓ ஷீட் மண்டிக்கு மேலே இருக்கிற ஃபோன்டே மறந்த பண்ணுமா. அப்போனா இதில் வந்து எதுவுமே என்னால் எடுக்க முடியாதா. அப்போ நான் இங்கே வந்ததே பெஸ்ட்டாடா. ஏன்டா என்னைய வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க சார். நான் வேறு சடங்கு கொடுத்து
நான் கூட இந்த மாதிரி பிளேஸ்லாம் கோல்டு தான் இருக்கும்பா இருக்கும். அந்த ஒரு ஆசையில் நான் வந்தேன்னா என் ஆசையை நிராசையாகிட்டேன். சரி சுற்றி சுற்றி பார்ப்போம். இதுதான் எம்ஆர். ஆனால் இதே நம்ம கல்டிவேட் பண்ணுறது நமக்கு என்ன தெரியுமா பிடிச்சி தேவை? டைமண்டு. என்கிட்ட நயானே இல்லை, அதுக்குள்ளேயும் டைமண்டுக்கு போயிடுவான் என். இதாக இருக்கு. இதை தான் நமக்கு இன்னைக்கு லக் அடிச்சிருச்சேன். வளப்படுறோம். வேர்டு எல்லாமே கோல்டு தான். நம்ம தான் இனிமேல் எப்பயுமே நம்ம தான். இனிமேல் எப்பயுமே நம்ம தான். சொல்லுங்க பையன், நம்ம தான் இனிமேல் எப்பயுமே நம்ம தான். இது அயன் அயன் அப்படியே ஒரு இதுவாக மாற்றிட வேண்டியதான். ரைட்டு அம்மாவுக்கு தான். ஆஹா, அவ்வளோ பொருள் இருக்கா? அங்கே இருந்தது எல்லாத்தையும் நான் கல்டிவேட் பண்ணிட்டேன். ஓ ஷீட் நைட்டாக போகுது. இன்னைக்கு நான் சாக போகிறேன். படகுல தாடு நான் போகிறேன். ஏன்டா அப்படி கொடூரமாக பாட்டு பாடுறேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பொழுது போல அதனால நான் அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கேன். நைட்டு ஆயிருச்சு. ஜாம்பிகளுக்கு தான் இப்பதானே சந்தோஷம். ஆனால் எனக்கு நானே அப்படி இல்லைப்பா. எப்படியாச்சும் இந்த ஜாம்பி மாட்டான். ஓடு, திரும்பி பார்க்காம ஓடுடா. திருட்டு பயலுக நிறையா பேருக இருப்பாங்க. ஓடுடா ராஜா ஓடுங்க. எல்லா ஜாம்பிஸும் நம்மளை நோக்கி தான் இங்கே வந்துட்டு இருப்பாங்க. எப்படியோ நமக்கு கிடைச்ச லக்கில் எப்படியோ நம்ம வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். அப்போ நான் தூங்க போகிறேன். ரைட்டு, இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பையன் எல்லாத்தையும். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம இதில் இருக்கிற எல்லா பொருளும் ஒன்றா நான் மாற்றுறேன். பார்த்தா அதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு. ரைட்டு, அவ்வளோதான் பையன். ஸ்கூலும் ஏறி இருக்காடா. ரைட்டு, ஆமாம் நான் இப்போ என்ன பண்ணணும்னு நினச்சேன். மறந்தே போயிட்டேன். ஐயோ, என்னமோ நான் பண்ணணும்னு நினச்சி வந்தேன். இந்த அறிவு பாருங்க, இந்த அயனை வந்து நான் என்ன பண்ணிட்டேன். ஐ மேட் இட். அயன் டிக்கெட்ஸ் பண்ணலாமா? கொடூரமா அடப்பா. இன்னும் ஒரு அயனுக்கு நான் இங்கே தான்டா போவேன். போயிட்டு கோல்டு தான் நம்ம கிட்ட இல்லை. அதை எப்படியாச்சும் கொடுக்க முடியுமா பார்ப்போம். எனக்கு ஊக்கி கோல்டை இதில் 2 கோல்டு இருக்கா? ஏதோ முழுக்கு அது எப்படி நம்மளுக்கு கோல்டாக நம்ம எப்படி மாற்ற மாதிரி. இது என்ன இது சும்மா அழகு வைக்கிறதாடா? இதை மட்டும் ஒரு 2 நான் மாற்றி கொடுக்குறியா? நல்லா இருப்ப. இன்னும் அப்படின்னு விட்றாங்க. சரிடா போங்கடா. அது ஆமாம், இது என்ன ஃபுட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு. நம்ம கூட அங்கிட்டிருந்து கொண்டு வந்தோமே. இங்கே இருக்கு இதாக இருக்கு. இது என்ன பேர்? டேய், இதனடா தூக்கி இருந்தேன், டக்குன்னு பயிர் வந்துச்சு. ஆஹா, அது ஒரு வெப்பனடா. ஷிட். சரி, பசிக்குது, நான் சாப்பிடுவோம். போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்?
என்னென்னதான் பொருள் இருக்குது. சரி விடுங்கப்பா இவங்க நம்ம அதாவது பார்ட் 5ல நம்ம சந்திக்கலாம் பாயணும். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் குசை கணேஷ். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க. நீங்கள் ஒன்றே ஒன்றா பண்ணணும். கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கோங்க. இந்த மாதிரி லைக் பண்ணுறீங்க. லைக் பண்ணிடுங்க. அப்புறம் தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து கரெக்டாக உங்களுக்கு டான் வரும். ஓகே பாய் ஃப்ரம் கோசி கேமிங் கைஸ். பாய் கைஸ். பாய்.